ஹாய் 90s கிட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஃபிஷ் வாங்குறதுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம கேரி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். முகிலோன்னு பார்த்தீங்கன்னா நானும் பேக் எடுத்து வர சொல்லி ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஃபிஷ் தான் வாங்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் சிக்கன் வந்து சாப்பிட மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பயாவது தவிர்க்க முடியாத காரணத்தெலாம் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சிக்கன் செய்வோம். மற்ற நேரம் சீ ஃபுட்டு தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் மார்க்கெட் என் அண்ணா வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 50 ருபீஸ் கம்மியாகவே இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 கொடுங்க என்னன்னு சொன்னால் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே 2 கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகிலச்சொரியா பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்த்த உடனே அவங்க 2 பேராலும் அமைதியாக இருக்கவே முடியல. மீன் சுற்றி வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு மீன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னா வெளியில் எல்லா இடத்துலையும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் வந்து நானே வீட்டில் வந்து மீன் க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா இல்லை வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வெளியில் க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ அவங்க க்ளீன் பண்ணாலும் வீட்டில் வந்து நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முகில் சதுரியா மீன் கூட விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. முகிலன் மீன் எனக்கு கடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சதுரியா மீன் கண்ணில் கையை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மீன் கூட விளையாடி பழக்கம். மீன் க்ளீன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுவா கேட்டுகிட்டே இருப்பாங்க. சதுரியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பயந்தாங்க மீனெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் வந்து எடுத்து கையில் கொடுத்துருவோம் விளையாட சொல்லிட்டு. அவங்க பிடிச்சி பார்த்து விளையாடுறதுனால மீன் மேலே இருக்கிற பயம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ எல்லா மீனுமே வந்து பிடிப்பாங்க. உயிரோடு இருந்தால் தான் கொஞ்சம் கிட்ட போக மாட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் மீன் சொல்ல முடியாது, எல்லாம் கொஞ்சம் ஐஸ் மீன் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மீன். நாங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சு சைடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் தான் டெய்லி டே டு டே பிடிச்ச மீன் தான் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம். இங்கே வந்து தான் ஐஸ் மீன்லாம் வாங்குகிறோம். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கிளம்பலான்னு பார்த்தோம். முகிலன் சதுரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. அவங்க கையிலேருந்து மீனை வந்து காப்பாற்றி அவங்க கடைக்காரங்கிட்டே படிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.